தமிழகத்துல நடப்பு ஆண்டிற்கான சட்டசபை கூட்டத்தொடர் நடந்துட்டு இருக்கு. ஒரு காரசாரமான விவாதங்களை எதிர்கட்சியினர் வைக்கும் பொழுது அதை ஆளும் கட்சியான திமுக எதிர்கொள்ளும் விதம் எப்படி இருக்கிறதா பாக்குறீங்க சார்? ஆரோக்கியமான நல்ல கருத்துக்களை சொல்லும்போது கூட அவங்க நகைச்சுவையும் நையாண்டியும் பண்ணி அந்த நிகழ்வை சட்டசபை குறிப்பு எடுக்கிற அளவுக்கு கொண்டு போயிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இதெல்லாம் ஒரு ஆரோக்கியமாக கொண்டு போக வேண்டும். இவங்க எல்லாருமே ஆளுங்கட்சியா இருக்கட்டும், எதிர்கட்சியா இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே நம்மளுடைய வரிப்பணத்துல உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. தமிழக இன்னைக்கு வெக்கி தலை கொடுக்கிற அளவுக்கு 9 லட்சம் கோடி தான் நமக்கு கடன் இருக்குன்னு சொல்லப்படுது. அப்போ அந்த கடனை குறைக்கிறதுக்கு என்ன வழி? இப்ப இவங்க கொடுக்கறது அவசியம் இல்லாத 1000 ரூபாய் பணம் கொடுக்கறது. அப்போ ஒரு கொலை நடக்குது, அந்த கொலை ஆணவ கொலைன்னு சொல்றாங்க. இப்போ ஒரு நாயுடு சமுதாயத்தை சேர்ந்த பொண்ணையோ பையனையோ வேற ஒரு சமுதாயத்தை சேர்ந்தவங்க கொல்லும் போது, இப்ப 2 பேருமே மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமுதாயம் கொல்லும் போது அது ஆணவ படுகொலை வருமா வராதா? இப்ப முதல்ல அப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்குது. சாதிய அடக்குமுறைகளை சரியான விதத்துல திமுக அரசு கையாளுதா அப்படின்னு பாக்குறீங்களா? இல்ல, திமுக அவங்க செய்யக்கூடிய விஷயங்களே அவங்களே மாறிடுறாங்க. இப்ப உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, சாதி ரீதியான பெயர்களை தெருக்களில் நீக்க வேண்டும், குளங்களில் நீக்க வேண்டும், காலனிகள் பேரு இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு அரசாணையை இன்னைக்கு போடுறாங்க. இன்னைக்கு போட்டுட்டு நாளைக்கு அந்த அரசாணையை திமுக அரசே மீறுது. தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்ம கூட தமிழ்நாடு நாடார் சங்க தலைவர் திரு முத்துரமேஷ் நாடார் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார். தமிழகத்துல நடப்பு ஆண்டிற்கான சட்டசபை கூட்டத்தொடர் நடந்துட்டு இருக்கு. ஒரு காரசாரமான விவாதங்களை எதிர்கட்சியினர் வைக்கும் பொழுது அதை ஆளும் கட்சியான திமுக எதிர்கொள்ளும் விதம் எப்படி இருக்கிறதா பாக்குறீங்க சார்? திமுக எப்போதுமே எதிர்கட்சிகள் ஆரோக்கியமான நல்ல கருத்துக்களை சொல்லும்போது கூட அவங்க நகைச்சுவையும் நையாண்டியும் பண்ணி அந்த நிகழ்வை சட்டசபை குறிப்பு எடுக்கிற அளவுக்கு கொண்டு போயிட்டு இருக்காங்க. குறிப்பா சபாநாயகர் அப்பா அவர்கள் அமைச்சர்கள் சொல்ல வேண்டிய பதில்கள்லாம் அவரே தான் எல்லா துறைக்கும் அவருக்கு அமைச்சராக அவரே பதிலளிக்கிறாருங்கிறது அவர் மேல மிகப்பெரிய குற்றச்சாட்டு இருக்கு. இதுதான் அவங்க வழக்கமா பண்ணிட்டு இருக்க விஷயமா பாக்குறோம். இப்ப இந்த கூட்டத்தொடர்ல பாத்தீங்கன்னா பல விஷயங்களை முன்னிறுத்தி பேசுறாங்க. அதுல நகைச்சுவையான சில விஷயங்கள் நடக்கிறதா சொல்லி அது மற்றவங்களை முகம் சொல்லிக்க வைக்கிற விதத்துல நடக்கிறதா நம்ம பாக்குறோம். அப்பாவு அவர்கள் இந்த கரூர் சம்பவத்திற்காக அதிமுகவினர் அந்த கருப்பு பேட்ச் அணிஞ்சு வரும்பொழுது அதை பார்த்து உங்களுக்கு ரத்த கொதிப்புன்னு நினைச்சிட்டேன் அப்படின்னு சொல்றதை எப்படி பாக்குறீங்க? இது தேவையில்லாத தவறுதலான விஷயம். இதே மாதிரியான வேலைகளை ஏற்கனவே திமுகவும் செஞ்சுட்டு தான் இருந்தாங்க. அப்போ இவங்களுக்கெல்லாம் ரத்த கொதிப்பு இருந்துச்சுன்னு சொல்லி இவங்க கேட்டிருந்தாங்களா? கேட்கல. அதாவது ஒரு எதிர்கட்சி அவங்க 41 பேர் உயிரிழந்ததுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாக அதுக்கு முறையான நேர்மையான ஒரு விசாரணை வேண்டும், குற்றவாளிகள் யாராக இருந்தாலும் தண்டிக்கப்பட வேண்டும். அந்த அடிப்படையில் ஒரு கருப்பு பேஜ் அணிஞ்சிட்டு வரும்போது அதை நியாயப்படிக்கு இவங்க ஆதரிக்கணும். இவங்க ஆளுங்கட்சினால அதை ஆதரிக்க முடியாது. அப்போங்கும்போது அதை கடந்து போயிடணும். அவங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அப்படிங்கிற அடிப்படையில். இல்லை அப்படின்னா இது குறித்து நாங்கள் இந்த மாதிரி விசாரணைலாம் வச்சுருக்கோம். இப்போ அது சிபிஐட்ட போயிட்டு சிபிஐ விசாரணைக்கு நாங்கள் முழு ஒத்துழைப்பு கொடுப்போம். உண்மையான குற்றவாளிகள் யாராக இருந்தாலும் அவங்க மீது நடவடிக்கை எடுப்போங்கிற அடிப்படையில் அவங்க செயல்பட்டு இருந்தால் அவங்களை பொதுமக்களும் வரவேற்றிருப்பாங்க. ஆனால் இவர்கள் முழுக்க தவறுகளே அவர்களே செய்த மாதிரியான ஒரு நிகழ்வு அவர்களே கட்டமைக்கிறாங்க. அதாவது அப்போ கருப்பு பேஜ் அணிகிறவங்களுக்குலாம் ரத்த கொதிப்பு என்றால் அப்போ கருப்பு சட்டை போடுறவங்களாம் என்ன நோயில் இருக்கான்னு நம்ம கேட்டால் என்ன ஆகும்? கருப்பு சட்டை போடுறவங்க யாருன்னு நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும். அப்படி இருக்கும்போது அவர் கருப்பு பேஜ் அணிகிற அதிமுகவை கலாய்க்கிறாரா, இல்ல அவங்களுடைய திமுகவை ஆதரிக்கக்கூடிய அவர்களுடைய முன்னணி கட்சியான திராவிட கழகத்தை கலாய்க்கிறாரா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்விலாம் இருக்குல்ல. அப்பா அவர்கள் முன்னாள் முதல்வர் கருணாநிதியை மாஞ்சோலை பிரச்சனைகளை கலாச்சார எவ்வளவு விஷயங்கள் நம்ம சமூக வலைதளம் பார்க்குறோம். இந்த மாதிரியான காட்சிகள் நிகழ்வுகள்லாம் இருக்கு. அப்படி இருக்கும்போது இதெல்லாம் ஒரு ஆரோக்கியமாக கொண்டு போக வேண்டும். இவங்க எல்லாருமே ஆளுங்கட்சியா இருக்கட்டும், எதிர்கட்சியா இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே நம்மளுடைய வரிப்பணத்துல உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. நமக்கு தேவைகள் என்ன, நாட்டை நம்ம தமிழ்நாடு வளர்ச்சி பாதைக்கு எப்படி கொண்டு போறது, தொழிலாக இருக்கட்டும், விவசாயமா இருக்கட்டும், வணிகமாக இருக்கட்டும், இப்படி இந்த பிரச்சனைகளை விவாதித்து அதுல ஒரு ஆரோக்கியமான முடிவு எடுத்து ஒத்த கருத்து உள்ள நல்ல விஷயங்களை 2 தரப்பும் சேர்ந்து பண்ணி செயல்பட்டால் தமிழ்நாடு எந்த அளவுக்கு சிறப்பாக இருக்கும். ஆனா பாத்தீங்கன்னா முழுக்க திமுகவுடைய ஆட்சி காலத்துல இப்ப ஏற்கனவே 5 லட்சம் கோடி, இப்ப 4.5 லட்சம் கோடி ரூபாய் கடவை இருக்குன்னு கேட்டா 1,40,000
கோடி 40 லட்சம் கோடி நாங்க வந்து வட்டியா கட்டுறோம் அப்படின்னா, அப்ப இதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் ஆட்சியில் இருந்தது யாரு? இவங்க கடன் வாங்கினது எப்போ? திமுக எத்தனை வருஷம் ஆட்சியில் இருந்திருக்கு? அப்ப அவங்க காலத்துல அப்ப அவங்களே அவங்க ஆட்சியே குறை சொல்ற மாதிரி நிகழ்வுகள்லாம் இருக்கு இல்லையா? இது வந்து தேவையில்லாதது. இப்ப இந்த கடன் தொகையை எப்படிலாம் குறைக்கணும், இலவசத்தை நிறுத்திட்டு மக்களுக்கு தமிழக இன்னைக்கு வந்து வெக்கி தலைக்குடிக்கிற அளவுக்கு 9 லட்சம் கோடி தான் நமக்கு கடன் இருக்குன்னு சொல்லப்படுது. அப்போ அந்த கடனை குறைக்கிறதுக்கு என்ன வழி? இப்போ இவங்க கொடுக்கறது அவசியம் இல்லாத 1000 ரூபாய் பணம் கொடுக்கறது, இலவச பெண்களுக்கு பஸ் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்றது, இந்த மாதிரியான விஷயங்கள் எவ்வளவோ நடந்துட்டு இருக்கு. அதெல்லாம் தடுத்து நிறுத்தி அதெல்லாம் வேண்டாம் முடிவு பண்ணி நம்ம கடன் சுமையிலிருந்து தமிழ்நாட்டை காப்பாற்றுறதுக்கு என்ன வழி, அதுக்கப்புறம் நம்ம கிட்ட இருக்கிற வருமானத்தை வச்சு நம்ம எப்படி வந்து மக்களுக்கு நல்லது செய்யலாம்ன்ற மாதிரி சிந்திக்கணும். இப்ப இந்த இடத்துலதான் காமராஜர் ஐயாவை எல்லாரும் புகழ்றாங்க. பெருந்தலைவர் அவர்கள் வந்து அன்றைய காலகட்டத்தில் போடப்பட்ட மிக குறைந்த பட்ஜெட்லயே மிகப்பெரிய அளவில் பணங்கள் ஒதுக்கி அணைகளை கட்டி விவசாயத்திற்காக இருக்கட்டும், மின்சாரத்துக்கு இருக்கட்டும், அணை கட்டுறது எல்லாமே நம்ம விவசாயம் தான் பார்த்துட்டு இருக்கோம். அதுல வந்து தமிழ்நாடோட மின் தேவைகளுக்கான வேலைகளும் அதில் அவங்க செஞ்சிருக்காங்கன்றதெல்லாம் நம்ம பார்க்குறோம். அந்த மாதிரியான ஆக்கப்பூர்வமான செயல் திட்டங்களை செஞ்சால் வரவேற்கலாம். இவங்க வந்து சட்டசபை கூட்டத்தொடர்னா ஏதோ நகைச்சுவை பட்டிமன்ற கூட்டத்தொடர் மாதிரி நடுவர் வந்து பட்டிமன்ற நடுவர் உட்காந்துக்கிட்டு விவாதங்கள் பண்ணி நையாண்டி கேள்வி பெறதை வந்து தமிழக மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இப்போ தமிழகத்துல பாத்தீங்கன்னா ஆணவ படுகொலைகள் தொடர்கதையாகிட்டு இருக்கு. இதை தடுக்கிறதுக்கு ஆணவ கொலைக்கான தனி சட்டம் இயற்றணும் அப்படின்னு சொல்லி பல்வேறு கருத்துக்கள் வந்து அரசியல் தலைவர்களால கோரிக்கைகள் வைக்கப்பட்டுட்டே தான் இருக்கு. ஆனா இதற்கு இதுவரைக்கும் செவி சாய்க்காத தமிழக அரசு தற்போது பாத்தீங்கன்னா கூட்டத்தொடர்ல ஆணவ கொலைகளை தடுக்க தனி சட்டம் இயற்ற நடவடிக்கை எடுக்கப்படும், தனி ஆணையம் அமைக்கப்படும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஆனா நடவடிக்கை எடுக்கப்படும் சொன்ன இந்த ஒரு விஷயத்தையே வந்து தனி சட்டம் இயற்றப்பட்ட அளவிற்கு வந்து திமுகவினர் கொண்டாடி தீர்த்துட்டு இருக்காங்க. அதை எப்படி பாக்குறீங்க சார்? அவங்க எப்படின்னா, இப்ப இந்த சட்டத்தை இயற்றி இது வந்து நடைமுறைக்கு வர்றதுக்கு எப்படி பார்த்தாலும் இன்னொரு 6 மாசம் 8 மாசம் ஆயிரும். அப்போ ஆட்சியில் அவங்க இருப்பாங்களா இல்லாம இருக்கலாம் போயிடுவாங்களா, அவங்களுக்குள்ளே ஒரு பயம். அப்படிங்கிறனால ஒரு வாக்குறுதியை கொடுத்தாலே அதை வந்து கொண்டாடி மிகப்பெரிய அளவுக்கு பண்றதுங்கிறது வந்து இயல்பான ஒரு அவங்க திமுகவுடைய ஒரு விளம்பர யுக்தி ஸ்டாண்டு. இப்ப பாத்தீங்கன்னா சவுந்தர பாண்டியன் அவர்களுக்கு நீதி கட்சியின் முன்னணி தலைவர், சுயமரியாதை கட்சியின் முதல் தலைவர், அவருக்கு வந்து மணிமண்டபம் கட்டணும் அப்படின்னு சொல்லி அவங்க அறிவிச்சா ஒரு வருஷம் ஆக போகுது. ஆனா இது வரைக்கும் அவங்க எந்த ஒரு ஏற்பாடும் எடுக்கல. ஆனா நாங்க என்ன பண்ணோம், முதல்வருக்கு நன்றி, நீதி கட்சியின் முக்கியமான தலைவர், சுயமரியாதை சுடர், அச்சமகற்றி அண்ணல் சவுந்தரபாண்டியனுடைய பெருமையை, அவருடைய சாதனைகளுக்கு, அவர் செய்த சேவைகளுக்கு பெருமைப்படுத்தும் விதமாக மணிமண்டபம் அமைப்பதற்கு உத்தரவிட்டுள்ள தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலினுக்கு நன்றி, நாங்கெல்லாம் வந்து நன்றி தெரிவித்தோம். அப்போ நியாயப்படிக்கு பார்த்தா கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் தான் தெரிவிக்கணும். அவங்க அறிவிப்பு கொடுத்தவொடனே நமக்குள்ள நம்மளை அறியாமலாம் என்ன அது நம்ம அதை வரவேற்கணும். அவங்க நமக்கு கம்மி சமுதாயத்துக்கு ஒரு முக்கியமான தலைவருக்கு மணிமண்டபம் கொடுத்து சொல்றாங்க, இத்தனை வருஷம் நம்ம கேட்டதுக்கு அப்படிங்கிறத பாக்குறோம். அந்த மாதிரி இதெல்லாம் வந்து ஒரு அவங்களே இதை பண்ணி ஒரு பில்டப் அரசியல் தானே, நாங்க அதை பண்ணிட்டோம், இதை பண்ணிட்டோம் அதை பண்ணிட்டோம்னு சொல்லி மக்களை ஏமாற்றுவதற்கான ஒரு முயற்சி. அந்த வேலையை சட்டசபையிலே செய்கிறார்கள். அதில் வந்து அவங்களுக்கு ஆதரவு பெற்ற ஊடகங்கள் அவங்க வந்து நடந்து முடிஞ்ச மாதிரி தான் பேசுவாங்க. பேசுறதுலதான் ஆச்சரியம். அவங்க அப்படி பேசுங்கிறதுக்காகவே அதை தான் கொண்டு வராங்க. இப்ப ஆணவ படுகொலைன்னு சொல்லப்படுது. ஆணவ படுகொலைங்கிறது தாழ்த்தப்பட்ட சமுதாய மக்களை வந்து பிற்படுத்தப்பட்ட மக்கள், மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்கள், அவங்க பொண்ணையோ பையனையோ கீழ்சாதி மக்கள் அப்படின்னு சொல்லி காதலிச்சுட்டாங்க, கல்யாணம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூழல் வரும்போது அப்போ ஒரு கொலை நடக்குது. அந்த கொலை ஆணவ கொலைன்னு சொல்றாங்க. இப்போ ஒரு நாயுடு சமுதாயத்தை சேர்ந்த பொண்ணையோ பையனையோ வேற ஒரு சமுதாயத்தை சேர்ந்தவங்க கொல்லும் போது, இப்போ 2 பேருமே மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமுதாயம் கொல்லும் போது அது ஆணவ படுகொலை வருமா வராதா? இப்போ முதல்ல அப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்குது. எங்களை பொறுத்தளவுக்கு நாங்க என்ன சொல்றோம்னா, ஆணவ படுகொலை இதுல தேவையில்லை. சாதி ரீதியான படுகொலைகள் நடந்தா அதை வந்து தவறு யார் செஞ்சாலும் கடுமையான நடவடிக்கை எடுக்கணும். இதுல வந்து பட்டியல் பிரிவு மக்கள் பாதிக்கப்படும் மட்டும்தான் ஆணவ கொலை அப்படின்னா, இப்ப பட்டியல் பிரிவை சேர்ந்த ஒருத்தர் வந்து ஒரு கஷ்டப்பட்ட பையன் அவங்க ஜாதி அதே பட்டியல இருக்கிற வெவ்வேறு சாதிகள் இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா பட்டியல் பிரிவுல ஒரு 50 சாதி இருக்கும். அதுலயே நான் ஒரு பட்டியல் பிரிவிலேயே உயர்ந்த சாதி மனப்பான்மை இருக்க ஒரு சாதி பையனை அவங்களுக்கு கீழே உள்ள ஒரு சாதி பொண்ணு லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டா அவங்க கொலை பண்ணா அது ஆணவ படுகொலை வருமா வராதா? இந்த மாதிரியான கேள்விகள் இருக்கு. அப்போ சாதி ரீதியான
சொல்ல போனா சுயசாதிலேயே பொருளாதார ரீதியான படுகொலைகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதுக்கெல்லாம் நிறைய பிரச்சனை நடந்துட்டு இருக்கு எல்லாத்தையும். அப்படி இருக்கும்போது சாதி ரீதியான படுகொலையை யார் செய்தாலும் அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் அப்படிதான் சொல்லணும். அதை விட்டுட்டு இது ஒரு தரப்புக்கு மட்டும் ஆதரவான ஒரு நிலைப்பாடு எடுக்கக்கூடாது. ஏற்கனவே பிசிஆர் ஆக்ட்னு சொல்றாங்க, அது ஒருத்தருக்கு ஆதரவா இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலை இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு பாருங்க, திருமாவளவன் அவர்கள் ஒரு வழக்கறிஞருடைய வண்டியை இடிக்கிறாரு. அப்புறம் இவங்க ஆட்கள்லாம் போய் அவங்களை அடிக்காங்க. முதல்ல அப்படிலாம் ஒரு சம்பவம் நடக்கலன்னாங்க. அப்புறம் வீடியோ ஆதாரங்கள் எல்லாம் பல்வேறு ஊடகத்தில் செய்திகளை வெளியிட்டதுக்கு அப்புறம் நாங்கள் சும்மா 4 தட்டு தட்டினான்னு சொல்லி அவர் சொன்னார். முறைச்சி பார்த்தா அதனால தட்ட சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னார். இப்போ இதே நிகழ்வு அப்படியே மாற்றிவாங்க. ஒரு இப்போ உதாரணத்துக்கு நாடார் சமுதாயத்தை சேர்ந்த நானே ஒரு காரில் வரேன். ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்து பையன் அந்த என்னோட காரில் இடிச்சிட்டான். அப்போ என்னுடைய ஆதரவாளர்கள் என்னுடைய ஆட்கள் போய் அவங்களை அடிச்சாங்கன்னா அவங்க என்ன வழக்கு கொடுப்பாங்க? பிசிஆர் ஆக்ட் தான். கண்டிப்பா பிசிஆர் ஆக்ட் தான். அப்போ பிசிஆர் ஆக்ட்ல நான் என்னுடைய ஆதரவாளர்கள் செஞ்ச தவறுக்கு நானும் உள்ள போயிருவேன். நான் அடிக்கிறேன்னு சொன்னா சொல்லலைன்றது தெரியாது. ஆனா அதே திருமாவளவன் இந்த விஷயத்துல தப்பிச்சுக்கிறார்கள். அவர் போல யார் பிசிஆர் வழக்கு கொடுக்கறது? இப்போ ஒரு சாதிக்கு ஒரு நீதி அப்படிங்கிறது சட்டத்துல தேவை கிடையாது. சட்டம் என்றும் அனைவருக்கும் பொதுவாக இருக்கணும், எல்லாரும் ஒண்ணுதான். அதாவது ஏழை பணக்கார வித்தியாசம் இருக்கக்கூடாது, உயர்ந்த சாதி தாழ்ந்த சாதி வித்தியாசம் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கக்கூடியவர்கள் இது மாதிரி சட்டத்தை ஏன் நடைமுறையில வச்சிருக்காங்க? அதை அவங்களே எடுத்துட வேண்டியதானே? அம்பேத்கர் அன்றைக்கு சொன்னாருன்னா கிட்டத்தட்ட 75 வருஷத்துக்கு முன்னாடி கொண்டு வந்தது. இன்றைய சூழல் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம கொண்டு பார்க்கணும் இல்லையா? அந்த மாதிரியான நிகழ்வுகளை ஏற்றுக்கொள்ள முடியாத அளவுக்கு இருக்கு. இதற்காக ஒரு ஆணையம் அமைச்சு அந்த ஆணையத்துக்கு ஒரு தலைவரை நியமிச்சிருக்காங்க திரு முதல்வர் அவர்கள். அந்த ஆணைய தலைவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, முன்னாடி இளவரசன் அந்த ஆணவ படுகொலை வழக்குல நீதிபதியா இருந்த ஒருத்தரை இந்த ஆணையத்திற்கு அவர் தலைவரா நியமிச்சிருக்கிறதுக்கு பல்வேறு கண்டனங்கள் எழுந்திருக்கே சார். அது கண்டனத்தை இப்ப ஏற்கனவே அவங்க பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்துக்கு எதிராக உள்ள ஆட்களை இந்த ஆணையத்தில் அமைக்கிறதுங்கிறது தேவையில்லாத விஷயம். இது குறிப்பிட்ட ஒரு எஸ்சி மக்களுக்கும் எம்பிசி பிசி மக்களுக்கும் ஓபிசி மக்களுக்கும் உள்ள பிரச்சனை அப்படிங்கிறத தாண்டி பொதுவாக சாதி ரீதியாக யார் பாதிக்கப்பட்டாலும் அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கிறதுக்கு ஒரு ஆணையம் அமைச்சால் நல்லா இருக்கும். இதுதான் பொதுமக்களுடைய ஒட்டுமொத்த பொதுமக்களுடைய கருத்தா இருக்கும். ஒரு சாதியை மட்டும் தூக்கி பிடிக்கிறதுங்கிறது எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அதை அந்த சாதி மக்களை ஏற்றுக்கொள்ள. இப்போ பட்டியல் சமூகத்தில் இருக்கக்கூடிய தேவேந்திர செல்வ சமுதாய மக்களை நாங்கள் பட்டியல் பிரிவில் இருக்க விருப்பம் இல்லை, எங்களை பட்டியல் வெளியேற்றம் பண்ணுங்கன்னு சொல்லி கடந்த 10 ஆண்டுகள் காலமாக போராடிட்டு இருக்காங்க. சாதி ரீதியான இடஒதுக்கீடு வேண்டாம் அப்படின்னு சொல்றதுக்கு யாரும் தயாராக இல்லை. ஒரு சில சாதிகள் தயாராக இருக்கிறதே தவிர யாரும் தயாராக இல்லை. இடஒதுக்கீடு சலுகையிலே அனுபவிக்க வேண்டும் சாதியை சொல்லி. ஆனா வெளியே நாங்க மாரி சிவராஜ் மாதிரி நசுக்கப்பட்டோம் பிரிக்கப்பட்டோம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு தான் இருக்கிறது. இது எந்த வகையிலும் சரி கிடையாது இந்த வருஷம் இப்ப இருக்கிற நடைமுறையில அப்படிங்கறதா இதுல நம்ம பார்க்க வேண்டிய விஷயமா இருக்கு. சாதி அடக்குமுறைகளை சரியான விதத்துல திமுக அரசு கையாளுதா அப்படின்னு பாக்குறீங்களா சார்? இல்ல, திமுக அவங்க செய்யக்கூடிய விஷயங்களே அவங்களே மாறிடுறாங்க. இப்ப உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, சாதி ரீதியான பெயர்களை தெருக்களில் நீக்க வேண்டும், குளங்களில் நீக்க வேண்டும், காலனிகள் பேரு இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு அரசாணையை இன்னைக்கு போடுறாங்க. இன்னைக்கு போட்டுட்டு நாளைக்கு அந்த அரசாணையை திமுக அரசே மீறுது. நியாயப்படிக்கு இந்த அரசாணைக்கு எதிராக நம்ம வழக்கு தொடர்ந்து அரசுக்கு கண்டெம்ட் கோர்ட்டே போடலாம். இப்போ ஜிடி நாயுடு அப்படிங்கிற சாலையை இன்னைக்கு இவங்க ஜீவோ போடுறாங்க சாதி பேரா. ஜிடி நாயுடுங்கிறது சாதி பேரான்னு கேட்டா அது எப்படி நம்ம எடுத்துக்கிறது? ஜிடி நாயுடுன்றத நீக்கிட்டா ஜிடின்ற பேர் அவருடைய அடையாளமா தெரியாது அப்படின்னு ஒரு விளக்கம். அவங்க குடும்பம் நடத்தக்கூடிய அனைத்து கம்பெனிலும் ஜிடின்னு தான் இருக்கு, பள்ளிக்கூடங்களும் ஜிடின்னு தான் இருக்கு, கல்லூரியில ஜிடின்னு தான் இருக்கு. அப்போ அவங்க குடும்பத்துக்காரங்களால அடையாளப்படுத்தப்பட்டு ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயத்தை மற்றவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. நீங்க எதுக்கு முடிவு பண்றீங்க? இப்போ ராமசாமி நாயக்கர் அப்படின்னு அவருடைய பேரில் கையெழுத்துல போட்டுட்டு இருந்திருக்காரு. அப்புறம் அவரை மட்டும் எப்படி நீங்க பெரியாருன்னு மாத்துறீங்க? தமிழ்நாட்டில் பல பெரியார்கள் இருந்தாங்க. அவர் ஈரோடு பெரியாருன்னு சொல்லி சொல்லப்பட்டாங்க. தீகா மதிப்புக்குரியவர்களை பெரியாருன்னு சொல்லியிருக்காங்க அந்த காலகட்டத்தில். விருதுநகர்ல பிவி ராமசாமி நாடார் விருதை பெரியார் சொல்லப்பட்டவர். கோயில்பட்டில வாழ வெள்ளிமுத்து நாடார் அவர் கோயில்பட்டி பெரியார். வாலிப பெரியார்னு சொல்லப்பட்டவர் ஏவிபி ஆசித்தமி நாடார். இந்த இவங்கெல்லாம் இப்ப பெரியாரா இல்லையா? பெரியார்னு சொன்னா எப்படி ஒரே ஒரு நபரை குறிக்கிற மாதிரி கொண்டு வரப்பட்டது? மதிப்புக்குரியன்னா ஒருத்தர் மட்டும் குறிக்குமா, எல்லாரையும் குறிக்குமா?
எல்லாரும் மதிப்பிற்குரிய மதிப்புக்குரியவர் எல்லாத்தையும் குறிக்கலாம். ஆனா ராமசாமி நாய்க்கரை மட்டும் பெரியாருன்னு எப்படி கட்டமைச்சிங்க? அதை கட்டமைச்சது யாரு? அப்ப யாருக்கு அவங்க அந்த சாதியை ஒழிக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு ஒரு என்னது மேலாண்மை, அதாவது நாங்கதான் ஒரு பெரியார் அப்படிங்கிற அடிப்படையில கட்டமைக்கிறது யாரு? திமுக தானே. அவங்க எங்க செய்யறாங்க? சாதி ரீதியான விஷயங்களை சொல்லக்கூடாதுன்னு சொல்லி இப்போ அவங்க எவ்வளவு ஒரு தவறான ஆட்கள்ங்கிறதுக்கு அந்த ஜீவோ நீங்க படிச்சுக்கலாம் தெரியும். அதை ஒரு 15-20 பேரை பயன்படுத்தலான்னு தோடுறாங்க. அதுல கவிஞர்கள் பேரு, அதாவது திருவள்ளுவர், ஔவையார், பாரதியார், பாரதிதாசன், கபிலர், நக்கீரர்னு சொல்லி போடுறாங்க. அதெல்லாம் நம்ம முன்னாடி உள்ளாங்க. இப்போ உள்ளதுல பாத்தீங்கன்னா மகாத்மா காந்தி, தேசத்தந்தை மகாத்மா காந்தின்னு குறிப்பிடுறாங்க. தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, காமராசர், நல்லா தெரிஞ்சுங்க, காமராசர், கலைஞர். இப்போ மகாத்மா காந்தி, அவர் தேசத்தந்தை மகாத்மா காந்தி சொல்ல போறாரு. ஓகே, தந்தை பெரியார் அதையும் நம்ம ஏற்றுக்கலாம்னு வச்சுக்கலாம். பேரறிஞர்னா ஏற்றுக்கலாம். அப்ப காமராசர் மட்டும் பெருந்தலைவர் காமராஜன் ஏன் சொல்ல மாட்டேங்கிறா? ஏன் சொல்ல மாட்டேங்கிற? அப்போ கலைஞர் கருணாநிதினு சொல்ல மாட்டேங்க, கலைஞர்னு சொல்ற. அப்போ காமராசர் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய தலைவர் மீது உங்களுக்கு ஏதோ ஒரு வன்மம் இருக்கிறது. கர்ம வீரர்னு சொல்லியிருக்கலாம். ஆமா, பெருந்தலைவர்ங்கிறது எல்லாரும் சொல்லக்கூடிய விஷயம். ஜீவோவே இருக்கு. பெருந்தலைவர் என்றால் காமராஜரை தான் குறிக்கும். காமராஜர் தான் பெருந்தலைவர் சொல்லி எம்ஜிஆருடைய ஆட்சி காலத்துல அன்றைய அமைச்சர் பன்ருட்டி ராமச்சந்திரன் அறிவிச்ச அரசாணைலாம் இருக்கு. அப்படி இருக்கும்போது நீ எவ்வளவு ஒரு வன்மமா ஒரு அயோக்கியத்தனமான ஒரு அரசியலை நீங்க அரசு கெஜெட்லயே பண்றீங்க அப்படின்னா, அப்ப தமிழர்களை எந்த அளவுக்கு முட்டாளா நினைச்சிட்டு இருக்கீங்க? உண்மையாகவே வன்மம் பிடித்த அரசியல்வாதிகள் அதிகமாக இருக்கக்கூடியது திமுகவுல. சாதி வெறி பிடிச்ச அரசியல்வாதிகள் அதிகமாக இருக்கிறது திமுகவுல. சாதி இல்ல சமத்துவம் சொல்லிக்கிட்டு பேசி ஏமாத்தக்கூடிய அரசியல் படக்கூடியது இவங்க தான். இப்ப சொல்ல போனா இவங்க என்னது சமூக நீதி மாநாடு நடந்துச்சு இல்லையா? சுயமரியாதை மாநாட்டுடைய 100ஆண்டு விழான்னு சொல்லி ஒரு விழாவை மறைமுக முதல்வர் நடத்துறாங்க. சுயமரியாதை இயக்கத்தினுடைய முதல் தலைவருடைய பேரையோ படத்தையோ அவர் பயன்படுத்தினார்களா? சுயமரியாதை இயக்கத்தினுடைய முதல் தலைவர் பட்டிவரன்பட்டி சகோதரர் பெயர் அங்க பயன்படுத்தப்பட்டதா? சுயமரியாதை இயக்கத்தினுடைய முதல் மாநாட்டினுடைய தலைவர் சகோதரர் பெயர் பயன்படுத்தா? துணை தலைவராக இருந்த ராமசாமி நாயக்கர் பேரை பயன்படுத்துற நீங்க, தலைவராக இருந்த சவுந்தரபாண்டி நாடார் பேரை ஏன் பயன்படுத்தல? இது மக்களுக்கு இதெல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்களா, பார்த்துட்டு இருக்க மாட்டாங்களா? அந்த மாதிரி இவங்க சமூக நீதிக்கும் திமுகவுக்கும் எந்த தொடர்பும் கிடையாது, சம்பந்தமும் கிடையாது. அதுதான் இன்றைய அரசியல். இவங்க இன்னைக்கு கண்துடைப்பு நடமாக ஆவண குறைக்கிறத நாங்க இந்த மாதிரி பண்றேன்னு சொன்னாலும், திமுகவை சேர்ந்த முக்கியமான அமைச்சர்களே சாதி வழியாக பேசுனதெல்லாம் இருக்கு. ஐயா சைலேந்திர பாபு அவர்கள் தமிழ்நாடு அரசு தேர்வாணைய குழுல திமுக அரசு பரிந்துரை செஞ்ச போது அதை கவர்னர் ஏதோ ஒரு காரணத்துக்காக மறுக்கிறாரு. அதற்கு ஆர்.எஸ். பாரதி ஒரு அறிக்கை கொடுக்காரு. நாடார் சமுதாயத்தை சேர்ந்தவர்களுக்கு தேர்வாணைய குழுல கிட்டத்தட்ட 40 வருஷமா ஒரு இடம்பெறவே இல்லை. நாங்க நாடார்களுக்கு இந்த வாய்ப்பை கொடுத்தோம். ஆனா ஆர்எஸ்எஸ் பாஜகவோட கைக்குள்ளியான கவர்னர் இதை செய்யல அப்படின்னு சொல்றாங்க. சரி, அதுக்கப்புறம் அந்த நாடாருக்கு நீங்க மறுபடியும் வாய்ப்பு கொடுத்தீங்களா? வெளியே சொல்றதுக்கு மட்டும் நாடார் பேரை பயன்படுத்திக்கிட்ட நீங்கள் சைலேந்திர பாபு அவர்களுக்கு தேர்வாணைய குழு தலைவர் பதவி கொடுக்கறதுக்கு செஞ்ச வேலை என்ன? சும்மா பேருக்கு மட்டும் அறிக்கையை கொடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவைப்பட்ட ஆட்களை தேர்வாணைய குழு தலைவர் ஆக்குனீங்களா இல்லையா? அப்போ சமூக நீதி பேசுறதுக்கு திமுகவுக்கு என்ன தகுதி இருக்கு? முழுக்க முழுக்க சமுதாய தமிழ் சமுதாய எதிர்ப்பாளர்கள் இவங்க. இப்போ இவ்வளவு பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. அடுத்த அறிவிப்பு உடனே என்ன சொல்றாங்கன்னா நாராயணசாமி நாயுடு பேர் வைப்போன்றாங்க. அப்போ இது எவ்வளவு இயக்கத்தனம்? சங்கரலிங்கனாருடைய நினைவு நாள் வருது அக்டோபர் 13. அதுக்கு அவர் முதல்வர் ஒரு அறிக்கை கொடுக்க, ஒரு ட்விட்டர்ல ஒரு வாழ்த்து போடுறாரு. அதெல்லாம் தியாகி சங்கரலிங்க நாடுன்னு இருக்கு. அவர் பே சங்கரலிங்க நாடார், விருதுநகர் பே சங்கரலிங்க நாடார் அத்தியாகின்னு சொல்லணுமா, சங்கரலிங்க நாடுன்னு சொல்லணுமா? அப்ப நாடாருக்குன்னா ஒரு நியாயம், தமிழர் சமுதாயத்தை சேர்ந்த நாடாருக்குன்னா ஒரு நியாயம், தெலுங்கர்களுக்கு ஒரு நியாயமா? தெலுங்கர்களுக்கு மட்டும் நாயுடுங்கிற பேரை சொல்லலன்னா அவங்க அடையாளம் தெரியாது, தமிழர்களுக்கு நாடாருங்கிற பேரை எடுத்துட்டா அடையாளம் தெரியும். அப்போ நீங்க ஒரு ஐக்கியத்தனமான அரசியலை திமுக தொடர்ந்து செய்து வருகிறது தெரிஞ்சுக்கலாம்.
மக்கள் எல்லாம் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. திமுக அரசியல் குறித்தும் தமிழக அரசியல் களம் குறித்தும் பல விஷயங்களை நேரம் ஒதுக்கி பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி.